ஆமென், ஆமென், ஆமென். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் திருப்பிட்டீங்களா? ஸ்கிரீன்ல போடுறீங்களா? என்ன தடவிட்டு இருக்க? இதுக்குள்ள வந்திருக்க வேண்டாமா? என்ன சிஸ்டம்? ஓகே, சேர்ந்து வாசிக்கலாமா? 1 2 3 கோ. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஞான ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ட ரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்பனாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது வசனத்துல யோர்தானை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. யோர்தானுக்கு நீ வா என்று சொல்லி கர்த்தர் சீரியா தேசத்தினுடைய இராணுவ தளபதி, அந்த இராணுவ தளபதி சீரியா தேசத்துக்கு நிறைய ஜெயத்தை கொண்டு வருவதற்கு காரணமாயிருந்தவன், பராக்கிரமசாலியாயிருந்தான் அப்படின்னு சொல்லி வேதாகமம் அவனை குறித்து தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. அவன் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவனுடைய சரீரத்தின் ரோகத்தில் இருக்கிற அந்த வியாதியை குணமாக்குவதற்கு யோர்தானுக்கு வரவழைத்தார். யோர்தானுக்கு வரவழைத்து யோர்தானிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். யோர்தான் என்பது a place of miracle. யோர்தான் இஸ்ரவேல் தேசத்துல தேவன் நியமித்த ஸ்தலம். யோர்தான் இஸ்ரவேல் நாட்டில் அந்த நிலத்தை பசுமை ஆக்கும்படிக்கு தேவன் உண்டாக்கின ஒரு ஊற்று, ஆறு. ஆகையால் இஸ்ரவேல் என்றாலே யோர்தான் என்றுதான் நமக்கு நினைவுக்கு வரும், அல்லது யோர்தான் என்றால் இஸ்ரவேல் என்றுதான் நமக்கு நினைவுக்கு வரும். யோர்தான் இல்லை என்றால் இஸ்ரேலிலே அல்லது இஸ்ரவேல் தேசத்துல ஸ்தோத்திரம் எந்த ஒரு நன்மையோ பசுமையோ அல்லது ஜனங்களை போஷிக்கத்தக்கதான ஸ்தோத்திரம் வெள்ளாமைக்கு தண்ணீர் விடக்கூடிய ஏதோ எதுவுமே கிடையாது. ஆகையால் யோர்தான் ஒரு முக்கியமான ஸ்தலம், கர்த்தர் ஆசீர்வதித்த ஸ்தலம், தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம், தேவனால் நியமிக்கப்பட்ட ஸ்தலம். ஆகையால் யாரெல்லாம் யோர்தானுக்கு வருகிறார்களோ அங்கே கர்த்தர் அவர்களை சந்தித்தார். யாரெல்லாம் கர்த்தர் யோர்தானிலே சந்தித்தாரோ அவர்களை எல்லாம் கர்த்தர் விடுவித்தார், ரட்சித்தார், மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். ஆகையால் யோர்தான் ஒரு அற்புதத்தின் இடமாக தேவன் நியமித்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் தமது ஜனங்களை சந்திப்பதற்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் மனிதனை சந்திப்பதற்கு ஒரு இடத்தை மனிதன் அல்ல கர்த்தரே தெரிந்து கொள்கிறார். மோசேயை சந்திப்பதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை சந்திப்பதற்கு கர்த்தர் ஒரு இடத்தை அவர் நியமித்தார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் யாரெல்லாம் தங்களது வாழ்க்கையில அற்புதங்களை அவர்கள் அடைந்தார்களோ அங்க அற்புதத்தின் தேசத்தையோ இடத்தையோ ஆளையோ நேரத்தையோ தேவனே நியமிக்கிறார். ஏனென்றால் அவர் அற்புதத்தின் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த யோர்தானை குறித்து
சீரியா தேசத்தினுடைய இராணுவ தளபதி நாமான் ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் கொடுக்கறது இல்லை. இந்த யோர்தானை விட நல்ல தண்ணீர் உள்ள நதிகள் அநேக நாடுகள் இருக்கிறது, அவ்வளவு விசேஷமானது அல்ல என்று உலக பார்வையில் இருக்கையில் கர்த்தர் அந்த யோர்தானையும் அந்த யோர்தான் உள்ள தேசத்தையும் குறித்து உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், a good land. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் தெரிந்து கொள்கிற இடம் எப்பேற்பட்ட இடமாய் இருந்தாலும் சரி, அது நல்ல இடம், அது நல்ல தேசம். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற தங்கியிருக்கிற இந்த இடம் நல்ல இடம், இந்த தேசம் நல்ல தேசம், இது தேவன் நியமித்த தேசம். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிற இந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஒரு யோர்தானை வைத்திருக்கிறார். யோர்தானில் இருந்து புறப்படுகிற நன்மையினால் தமது ஜனங்களை நிரப்பும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சபை, இந்த ஸ்தலம், இதில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியங்கள், இங்கே நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்கள், தேவனுடைய ஆசைவாடுதல், யோர்தான் நதி எப்படி நாமானுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்ததோ அது போலவே உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் இந்த ஸ்தலத்தை ஏற்கனவே நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே, நீங்கள் தேவனை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே, நீங்கள் இந்த ஸ்தலத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே, இந்த ஸ்தலத்தை குறித்து சபையை குறித்து கேள்விப்படுவதற்கு முன்பதாகவே அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமானை போல நாம் இந்த உலகத்திலே குஷ்டரோகிகளாய் திரிந்தோம், தேவன் இல்லாதவர்களாய் இருந்தோம். வாழ்க்கையில குஷ்டம் எப்படி ஒரு மனிதனை அரித்து அவனை ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதை போல உலகத்தினுடைய பாவங்கள், ஆசைகள், பாசங்கள், தேவனை விட்டு விலகி போகிற காரியங்கள், டிவியேஷன்ஸ் எல்லாவற்றினாலும் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கையில் கர்த்தர் நமக்கு ஒரு யோர்தானை கட்டளையிட்டார். அந்த யோர்தானிலே கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய ஜனமே, நீங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற இந்த இடத்துல கர்த்தர் ஒரு யோர்தானை கட்டளையிட்டிருக்கிறார், ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த ஸ்தலம் ஒரு அற்புத ஸ்தலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, எந்த மனுஷனுக்குள்ளேயும் அற்புதங்களை கொண்டு வருகிற அற்புதத்தின் ஸ்தலமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் சங்கீதம் 77, 13, 14 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 77, 13, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, போதும், உம்முடைய காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, உம்முடைய கிரியைகள் பரிசுத்த ஸ்தலத்திலும் உள்ளது. பரிசுத்த ஸ்தலம் என்றால் தேவனுடைய சபை, தேவன் வாசம் என்கிற சபை. இந்த இடத்துல எப்பொழுதும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஆராதிக்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்தில் எப்பொழுதும் தேவனுடைய மகிமை உயர்த்த, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற தமது மகிமையினாலே மூடியிருக்கிறார். உலகத்தில் மனிதன் ஜெயிக்க தேவையான எல்லா பலத்தையும் சர்வாயுத வர்க்கத்தினால் இந்த சபையை கர்த்தர் அவர் உடித்து வைத்திருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் ஆறுதல் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலை வைத்திருக்கிறார். சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஒரு ரணவைத்தியன் உண்டோ என்று சொல்லப்பட்டபடி, ஆம், இஸ்ரவேலிலே ஒரு ரணவைத்தியன் சபையிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகையால் பரிசுத்த ஸ்தலமாகிய தேவ சபையிலே அவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் வழி இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு வழியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலமாகிய அவருடைய வாசஸ்தலமாகிய தேவ சமூகத்தில்
நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோம். மாத்திரமல்ல, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் இல்லை. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பெரிய தேவன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் பெரிய தேவன். இது போதாது. அல்லேலூயா. நம்முடைய தேவனை போல சொல்லுங்க, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கப்பல் கவிழ்கிற நேரத்தில் சொல்லணும். ஒருவேளை டைட்டானிக் கப்பல் கேப்டனா நான் இருந்தால் நான் இதை தான் சொல்லியிருப்பேன். பாஸ்டர் அங்கெல்லாம் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்கலா. சில நேரங்களில் போக வேண்டியது இருக்குது. பவுல் போனான்ல, ஸ்தோத்திரம். பவுல் ஒரு நாள் நிமித்தம் அவன் போன கப்பலில் உள்ள எல்லாரையும் கர்த்தர் செய்தார், ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாழ்க்கை முறிந்த பொழுது வசனம் சொல்லுகிறது அடிக்கட்டை காய்ந்து அப்படின்னு சொல்லுகிறது. அடிக்கட்டை காய்ந்த பொழுது. சில வாழ்க்கை அடிக்கட்டை காஞ்சிச்சுன்னா துளிர் வர வாய்ப்பு இருக்கா? மேல காஞ்சா கூட ஏதோ மழை துளி ஏதோ அடிக்கட்டை காய்ந்தாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் பெரிய தேவன். வசனத்தை சொல்லணும். வாழ்க்கையில் வீட்டில் போய் எழுதி போடுங்க. சாக் பீஸர் எழுதி போடுங்க. போர்டு இருக்குதா, எழுதி போடுங்க. என்னுடைய தேவன் சொல்லுங்க, என்னுடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனை போல பெரிய தேவன் யார்? சீரியா தேசத்தில் இருக்கிற தேவனை பார்க்கிறோம். சீரியா தேசத்தில் ஜனங்கள் சேவிக்கிற ஜனங்களை ஸ்தோத்திரம், அந்த விக்கிரகத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே இருக்கிற யோர்தானிலே நன்மையை வைத்திருக்கிற எங்கள் தேவன் பெரியவரே. அல்லேலூயா. 14 வசனம் சொல்லுகிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமென் சொல்லுங்க. அதிசயங்களை செய்கிற தேவன். Miracles belongs to God. அற்புதங்கள் தேவனுடையது. இதை நீங்க விசுவாசிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க விசுவாசிங்க. வேற ஒருவரால் அற்புதம் செய்யவே முடியாது. அற்புதங்களின் தேவன் நீர். இதெல்லாம், இந்த வசனங்கள்லாம் நம்ம வாயில அடிக்கடி வந்தாலே போதும், உங்க வாழ்க்கையை அற்புதமாய் கொண்டு போவார், அற்புதமாய் நடத்துவார். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடையும் அற்புதமாயிருக்கும். நீங்கள் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவும் அற்புதமாயிருக்கும். நீங்கள் பெறுகிற ஒவ்வொரு பலனும் அற்புதமாயிருக்கும். நீங்கள் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெயமும் அற்புதமாயிருக்கும். நீங்கள் காண்கிற ஒவ்வொரு யுத்தமும் அற்புதமாயிருக்கும். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் அற்புதமாயிருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்து சவால் வருகிறார்களோ அவர்களிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து பத்திரமாய் நேர்வழியாய் நடத்துவது அற்புதமாயிருக்கும். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அற்புதம் அப்படின்னா இயேசுவை அன்றி வேறு ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லை. அற்புதம் என்றால் தேவனுடைய ஸ்தலம் தவிர வேற ஒரு ஸ்தலம் இல்லை. அற்புதம் என்றால் கர்த்தருடைய சபையை அன்றி வேற ஒரு ஸ்தலமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபைதான், அதுதான் யோர்தான், அங்கதான் ஊற்றுக்கண், அங்கதான் ஆறு, அங்கதான் பசுமை, அங்கதான் விடுதலை. ஜெபக்கோபுரம் கிடையாது. என்ன சொல்ல வரன்னு உங்களுக்கு புரியும். ஜெபக்கோபுரம் கிடையாது. ஜெபக்கோபுரத்தை வைத்து ஜனங்களை கூட்டி வைத்து ஆராதிக்கிறது நான் பிப்ளிக்கல் மினிஸ்ட்ரி. ஒரு ஸ்டடி பண்ணி சரியாகத்தான் நான் பேசுறேன். புரிஞ்சு தெளிவா, புத்தி தெளிவாக தான் நான் பேசுறேன். ஜனங்களை சோரம் போக பண்றாங்க. நிறைய கூட்டங்கள் சோரம். அநேக சுவிசேஷர்கள், பெரிய பெரிய சுவிசேஷர்கள் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய கூட்டங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தாங்க. அவங்க செய்த பெரிய தவறு, அவர்களை சபையிலே கொண்டு வந்து நாட்டப்பட மறந்து விட்டார்கள். Where are they? நான் பேர் சொல்ல விரும்பல. நல்ல பரிசுத்தவான் தான், நல்ல சுவிசேஷகர் தான்,
சுவிசேஷகர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற நாகமானை போல குஷ்டரோகம் பிடித்தவர்களை கொண்டு வந்து யோர்தான்ல கொண்டு வந்து நிறுத்துவதுதான் அவர்களுடைய வேலை. அங்க மிஸ் ஆறதுனால வந்த மாதிரியே திரும்பி போயிட்டான். போகட்டும், அது காரியம் அல்ல. ஆகையால் பல இடங்கள் இருக்கலாம். ஜெப கோபுரம் இருக்கலாம், ஜெப பள்ளத்தாக்கு இருக்கலாம், எல்லாம் என்ன ஜெப மலை இருக்கலாம், ஜெப அறை இருக்கலாம், ஜெப கூடுகை இருக்கலாம், ஜெப பந்தம், ஜெபம் ஃபெல்லோஷிப் எல்லாம் இருக்கலாம். ஆனா யோர்தான் ஒண்ணுதான். தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம் ஒண்ணுதான். அதுதான் தம்முடைய இரத்தத்தினாலே ஊற்றுக்கண்ணை புறப்பட பண்ணி சிலுவையிலிருந்து கொண்டு வந்த அந்த தமது சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிற தேவ சபை என்று வேறு ஒன்றுமில்லை. ஒரே ஒரு ஸ்தலம், ஒரே ஒரு தேவன். அவர் பெரியவரும் அவர் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். 14 இரண்டாவது பகுதி, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர், அற்புதங்களை விளங்க பண்ணுகிறவர். Today I want to tell you, God is going to lead you into a way of miracles. அற்புதங்களின் பாதைகளிலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அற்புதங்களை காண்கிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அற்புதங்களை காண்கிற கண்களை உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். நான் மரித்து போய் என்னுடைய சந்ததி அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே காணத்தக்கதான அற்புதத்தின் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பெரியவர் என்று விசுவாசிக்கிறவர்களெல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 28வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 5வது வசனத்தில் நாம் வாசிப்போம். 5-6 வசனம். நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவை அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறது நான் அறிவேன். அவர் இங்க இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். There is a place of miracle that you have to come and see. சபைக்கு வந்துதான் நீங்க அற்புதத்தை காண முடியும். தேவனுடைய வாசஸ்தலத்தில் நீங்க இருந்துதான் கர்த்தருடைய அற்புதத்தை நீங்க உணர முடியும். இல்ல நீங்க போகலாம் அப்படின்னு தேவதூதன் சொல்லல. அவர் வைத்த இடத்துல நீங்க வந்து பாருங்கள், உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்க காண்பீர்கள். உயிர்த்தெழுதல் ஒரு அற்புதம். எந்த மனுஷனுக்கும் கிடைக்கப்படாத பாக்கியத்தை தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கிருபையாய் தந்தார். ஆகையால் the resurrection of Jesus Christ was the greatest miracle ever been on the planet of earth. பூமியில ஒருவராலும் காண முடியாத அற்புதம் தான் அவருடைய உயிர்த்தெழுதல். அற்புதத்தை காணும்படிக்கு தேவன் நியமித்த ஸ்தலத்திற்கு நீங்கள் வருவீர்கள் ஆனால், வந்து பார்ப்பீர்கள் ஆனால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் அற்புதமாய் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமோ, எவைகளெல்லாம் அற்புதமாய் உங்களை கனப்படுத்தப்பட வேண்டுமோ, எவைகளெல்லாம் அற்புதமாய் உங்களை கட்டப்பட வேண்டுமோ, எவைகளெல்லாம் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமோ, இதோ தேவன் நியமித்திருக்கிற அவருடைய சன்னிதானத்தில் வந்து பாருங்கள். அல்லேலூயா. மார்க் 16:6 நாம் வாசிக்கும் பொழுது, சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசு, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு எங்க இருக்கிறாரு? பாடுனாலே எல்லாருக்கும் கஷ்டம். ரிசரக்ஷன் எல்லாருக்கும் நல்ல குதூகலமா இருக்கும். ஜிகு 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 ஜிகுன்னு வெள்ளை சட்டையில குது 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 குதுன்னு வரலாம். ஆனா ரிசரக்ஷனுக்கு முன்னாடி குருசிஃபிக்ஷன், பாடுகள். சமீபத்தில் நான் வேதம் வாசித்து இருக்கும் போது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இப்பெல்லாம் நிறைய பாடுகளை பத்தி பேசுறதே கிடையாது, எச்சரிப்பின் வார்த்தை பேசுறதே கிடையாது, கண்டிப்பின் வார்த்தை பேசுறதே கிடையாது எங்கேயுமே. எனி சர்ச், எனி மெசேஜ். இன்னைக்கு காலையில் இன்னைக்கு சாயங்காலம் போய் பார்த்துட்டு பாருங்க, எல்லா சர்ச்சும் ஆன்லைன் ப்ரேயர் மெசேஜ் இருக்கு, இடத்த வாசித்து பாருங்க. பாடுகளை குறித்து, சிலுவையை குறித்து, சிலுவையின் உபதேசத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, வைராக்கியத்தை குறித்து, தேவனுக்காக இந்த பூமியை நாம் செய்ய வேண்டியவை குறித்து,
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியை குறித்து மிகவும் சொற்பம், மிகவும் சொற்பம். எங்க பாடு இருக்கிறதோ அங்கே கர்த்தர் அற்புதத்தை வச்சிருக்கிறார். நீ பாடுள்ள வாழ்க்கையை நீ கையில வச்சிருக்கிறேன்னா, I am too much sure that a miracle is waiting for you. நீங்கள் பாடுகளின் வழியாய் கடந்து போகிறீர்கள் என்று சொன்னார், சிலுவையை சுமக்கிறவர்கள் என்று சொன்னார், சிலுவை ஒரு வாழ்க்கையில நிச்சயமானார். நீ காணப்போகிற அற்புதமான உயிர்த்தெழும் தேவனின் வல்லமையை காண்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் சிலுவை மரண பாடுகள் நம்மை அற்புதத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. ஆகையால் சிலுவைங்கிற இடத்துல நீங்க கடந்து வரணும். சிலுவை உபதேசிக்கிற ஸ்தலத்துல தான் நீங்க சபையில் அங்கத்தினர் இருக்கணும். ஸ்தோத்திரம். கூட்டம் நிறைய மக்களுடைய மனது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எந்த கடையில நிறைய கூட்டம் இருக்கோ அந்த கடையில பொருள் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அல்லது அந்த கடை நல்ல கடை. இது ஜனங்களுடைய தவறான மனநிலைமை. எந்த ஹோட்டல்ல கூட்டம் நிறையா இருக்கோ அந்த ஹோட்டல்ல பிரியாணி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மனுஷனுடைய மனக்கணக்கு. இந்த மனக்கணக்கில் நிறைய முறை நான் ஏமாந்துருக்கேன். எந்த சபையில கூட்டம் அதிகமாக இருக்கோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். எந்த சபையில கூட்டம் இல்லையோ அங்கே யார் இருக்கா? ஸ்கூலில் நான் சொல்லி கொடுக்குறது, நான் என்னுடைய பர்சனல் பிரின்சிபல் என்ன தெரியுமா? எந்த கிளாஸில் கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அந்த ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை போடுங்க, அவங்க நல்லா படிப்பாங்க. எந்த டியூஷனில் கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவங்கள அங்கே படிக்க வைங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. இப்போ ஜனங்கள் சபை அப்படித்தான் தேடுறாங்க. பெரிய சபை தவறு கிடையாது, அது தவறு இல்லை. ஆனால் சிலுவையின் உபதேசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, சிசுத்துவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, சிலுவை பாதை மூலமாய் நாம் பெறப்போற அற்புதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் வாசம் பண்ணுவோமானால் கர்த்தர் அற்புதத்துக்கு நேராக நம்மை நடத்துவார். யோவான் 1:45 ஸ்தோத்திரம். பிலிப்பு நாத்தான்வேல் வாசிக்க வேண்டாம். பிலிப்பு நாத்தான்வேல் பார்த்து, தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவை நான் கண்டோம், மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லலாம். உடனே அந்த மேசியாவா யாரு? இயேசு கிறிஸ்து. யாரு? யோசேப்பு மரியாளுடைய மகன். எந்த ஊரு? நாசரேத்து. ஓ, நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமா? இது அந்த நாட்களிலே ஜனங்கள் பயன்படுத்தக்கூடிய வழக்குச்சொல். நாசரேத்து ஊர்ல இருந்து நன்மை வருமா? நாசரேத்து ஒரு லோ கிளாஸ், லோ கேட்டகரி சொசைட்டியில தாழ்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல் உள்ள ஒரு ஏரியா தான் அந்த லொக்கேஷன். அதனால நாசரேத்திலிருந்து அந்த நன்மை வருமா? யோர்தான்ல இருந்து நன்மை வருமா? இஸ்ரவேல்ல இருந்து நன்மை வருமா? சீரியால இல்லாத நதியா? இஸ்ரவேல் இருக்கிற அந்த சின்ன அந்த நதியில என்ன நன்மை உண்டு என்று நாகமான் இருந்திருப்பானால் அவன் அற்புதத்தை கண்டிருக்கவே முடியாது. எப்படி பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து வந்து பார் என்று சொன்னானோ, அவன் பார்த்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை வைத்திருந்தார். 48வது வசனத்தில் சொல்றாரு. வரும்போது 47 வசனத்துல நாத்தான்வேல இயேசு அந்த தூரத்திலிருந்து வரும்போது சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உடனே நாத்தான்வான் சொல்றாரு, எப்படி அறிவேன்னு கேட்கிறான். 48வது வசனத்துல இயேசு சொல்றாரு, நல்லா கவனிங்க, என்னை அறிமுகப்படுத்தின பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அற்புதத்தின்கென்று அழைக்கப்பட்டாய், தெரிந்து கொள்ளப்பட்டாய்.
You are chosen for your miracle. ஆமென் சொல்லுங்க. இந்த சபை உருவாவதற்கு முன்பதாகவே you are chosen for your miracle. I am chosen for your miracle. நான் அற்புதத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டேன். எல்லாரும் சொல்லலாமா? நான் அற்புதத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டேன். சத்தமா சொல்லுங்க. நான் அற்புதத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாத்தாள் என்ன நினைக்கிறான்? பிலிப்பு தான் எல்லாம், பிலிப்பு தான் இயேசு எனக்கு அறிமுகப்படுத்துகிறான். பிலிப்பு போய் இயேசுன்னு சொன்ன பிறகுதான் ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண முடியும் போயிட்டு இருந்தான். பிலிப்பு இயேசுவை வந்து அடையிறதுக்கு முன்னாடியே இயேசு சொல்லுகிறாரு, கமான் பிலிப்பு, உன்னை தொடுவதற்கு முன்பதாக, அவன் உன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. You are chosen for your miracle. ஆகையால் மிரக்கல்ஸ், அற்புதங்கள், அதிசயங்கள் நம்முடையவைகள். கிளைம் பண்ணணும், எனக்குள்ள சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். உங்க அப்பா சொத்தை வேற யாராவது திருட்டுத்தனமா எழுதிட்டு போயிட்டாங்கன்னா சொல்ல தெரியுதுல, எங்க அப்பா சொத்தத்தை எடுக்கிறதுக்கு நீ யாருடா? வாக்கு தத்தங்களும் அப்படித்தான் நீங்க சுதந்திரிக்கணும். இன்றிலிருந்து உங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, miracles belong to me. அற்புதங்கள் என்னுடையது. ஏனென்றால் என்னுடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். அவரை போல பெரிய தேவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோப்லாங்கியா இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் சோப்லாங்கியா இருக்கக்கூடாது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் போறேன். என்ன கடவுள் புண்ணியத்தில் போறேன்? என் கரத்தின் கிரிகளுக்கு கட்டளையிடுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். You have an authority to command unto the work of hands of God. கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடத்தக்கதான அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்மை அற்புதத்தின் ஜாதியாய் அவர் தெரிந்துட்டு இருக்கிறார். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவனை குறித்து தேவன் ஒரு காரியத்தை சொல்ற. நல்ல கவனிங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன், வாசிங்க, ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனோ எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். நல்ல கவனிங்க. அவனை கொண்டு கர்த்தர் எங்க? சீரியா தேசத்துக்கு கர்த்தர் எங்க? சீரியா தேசத்திற்கும் கர்த்தருக்கும் என்னங்க சம்பந்தம்? சீரியா தேசத்திற்கும் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சம்பந்தம்? சீரியா தேசமும் இஸ்ரவேல் ஜனங்களும் அடிக்கடி விரோதிகளாக, இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிராளிகளாக சீரியர்கள் அவ்வப்போது ஸ்தோத்திர யுத்தங்களை அவர்கள் சோத்திரம் தொடுத்து அடிமையிலாக்கி கொண்டு போன இப்படி டென்ஷனான நேரத்தில் கர்த்தர் சீரியாவுக்கு என்ன வேலை? சீரியா தேசத்துல தேவனுக்கு வேலை இல்லை. சீரியாவிலே ஒரு அற்புதத்தை தமது மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு நாகமான் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, சீரியா ராஜாவும் சீரியா மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாகமான் தான் பெரிய ஆளு, அவன் தான் பராக்கிரமசாலி, அவன் தான் அதிக எண்ணிக்கை உள்ளவன், அவன் தான் என் ஆண்டவனுக்கு பெரியவன், அவன் தான் பராக்கிரமசாலி, வல்லமையுள்ளவன், யுத்தத்தின் வல்லமை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீரியா தேசத்திலையும் ஒரு ஜெயத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தரே அவனை நியமித்திருந்தார். இன்க்ளூடிங் a war against Israel. பியூட்டிஃபுல் இங்க தான் இருக்கு, அழகே இங்க தான் இருக்கு. இஸ்ரவேலின் தேவன் சீரியா நாட்டினுடைய படைத்தலைவனாகிய நாகமான் கூட இருந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்து சீரியா தேசத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். நீங்க என்னாரு இன்னாரு என்னாரு வகையாரு இதெல்லாம் பேய் எண்ணம். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த உயரம், எந்த வயசு, இதெல்லாம் சாத்தானுடைய ஐடியாலஜி. காலை கீழே போட்டு மிதிச்சுட்டு வாங்க. நீ இஸ்ரவேலன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சீரியனா இருந்தாலும் பரவாயில்லை. நாகமானை கர்த்தர் யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வருவதற்கு எழுப்பினதை போல புறஜாதியா இருந்த நம்மையும் கர்த்தர் அவர் அற்புதத்துக்கு நேர நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனும் உண்மை உள்ள தேவனுமாய் இருக்கிறார். He is a God of miracles to all nations. All nations. சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் கர்த்தர். யாரை கொண்டு?
சீரியாவின் ராஜா படைத்தலைவனாகிய நாகமானை கொண்டு. ஏனென்றால் இஸ்ரவேலில ஒரு அற்புதத்தின் ஸ்தலம் என்று சொல்லி உலகத்தின் சகல ராஜ்யங்களுக்கும் அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் ஏற்கனவே நாகமானை தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல அற்புதம் செய்கிறவர் உண்டென்று சொல்லி அறிவிக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார். உங்க வார்த்தையின் வாயின் அறிக்கையில் இப்படி இருக்கட்டும், இந்த உலகத்துல அற்புதங்களை செய்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி, இந்த சென்னை பட்டணத்தில் அற்புதங்களை செய்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி, என்னுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி, என்னுடைய ஸ்தோத்திரம் உடன் பிறந்தவர்கள் மத்தியில் என்னுடைய சபையில் ஒருவர் அற்புதம் செய்கிறவர் இஸ்ரவேலிலே உண்டு என்று சொல்லி உறுதி செய்யும்படியாய் கர்த்தர் நாமானை தெரிந்து கொண்டதை போல அவர் என்னை தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். Hallelujah. If you are chosen for a miracle, he is chosen for a miracle forever. நாம சீரியாவில் இருந்தாலும் கர்த்தர் அவன் கூட இருப்பார், இஸ்ரவேலில் வந்தாலும் கர்த்தர் அவன் கூட இருப்பார். ஏனென்றால் he was chosen. அப்போஸ்தலர் நடபடிகள் 6:8 வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்கள். எல்லாரும் சொல்லுங்க பெரிய அற்புதம். சத்தமாய் சொல்லுங்க பெரிய அற்புதம். இன்னும் சத்தமாய் சொல்லுங்க பெரிய அற்புதம், பெரிய அற்புதம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இதுக்கு பாஸ்ட் வரணும் அவசியம் கிடையாது. அப்போஸ்தலர் உங்க வீட்டுக்கு வரணும் அவசியம் கிடையாது. பாஸ்டுடைய வேலையை சொல்லிக் கொடுக்குற வேலை தான். நீங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கெல்லாம் சிஷ்யர்கள். நீங்க போய் உங்களுடைய எஜமான இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படியே செய்யும்படிக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தேவான் சாதாரண மனுஷங்க, சிம்பிள் மேன். அவன் தன்னுடைய கரங்களினாலே அற்புதங்களை நடப்பித்தான். ஏனென்றால் கர்த்தர் அவனை மிரக்கிளஸ் ஒர்க்குக்கு ஆயத்தப்படுத்தினார், தெரிந்து கொண்டார். சரி, சம்பவத்துக்கு வருவோம். 12ஆம் வசனத்துல தேவ மனுஷன் எலிஷா என்ன சொல்றான் அப்படின்னா, போய் ஸ்நானம் பண்ணுங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:12. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு ஸ்நானம் பண்ணு. ஹலோ, இவன் யாரு? சேனாதிபதி, படைத்தளபதி. படைத்தளபதிட்ட போய் ஸ்நானம் பண்ணு. இவனுக்கு கோபம் வந்துருச்சு, அல்லது நான் ஸ்நானம் பண்ணுவதில்லை என்று அவன் முடிவெடுக்கிறான். அவன் முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது மிகவும் லேசான அற்பமான செயல். சரி, அதை நான் அப்புறம் பார்ப்போம். அற்புதங்களை நீ காண்பதற்கு முன்பதாக, அற்புதங்களை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக நீ செய்ய வேண்டியது ஸ்நானம். பரிசுத்த வேதாகமம் சபையில கர்த்தர் அற்புதமான ஸ்தலத்தில் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த அற்புதத்தை முழுமையா நீங்கள் சுதந்திரிப்பதற்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் ஸ்நானம் பண்ண வேண்டும், ஞான ஸ்நானம் பண்ண வேண்டும். பேப்டிசம், ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம், ஸ்நானம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, யோர்தான்ல போய் உள்ள என்ன செய்யணும்? முங்கணும். சரீரம் முழுவதும் முங்கணும். உன்னுடைய சரீரமும் தண்ணீரும் டைலூட் ஆகணும், கலந்து போகணும். உங்கள் சரீரம் தண்ணீரில் போய் படணும், தண்ணீரும் நீங்களும் ஒன்றாய் மாறணும். a divine connection. யோர்தானுக்கு முதல்ல நீ சொந்தக்காரனா மாறணும். யோர்தான் உன்னை தன்னுடையதாய் அது ஏற்றுக்கொள்ளணும். இந்த டிவைன் கனெக்ஷன், சீரியாவில் இருந்த ஒரு மனுஷன் இஸ்ரவேல் தேவனிடத்தில் ஒரு பங்கை அவன் உருவாக்க வேண்டுமானால்,
தேவனிடத்தில் அவனுக்கு ஒரு ஸ்தலத்தையும் அவனுக்கு தேவனிடத்தில் ஒரு இடத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்து இஸ்ரவேலின் தேவன் நியமித்த அற்புதத்தின் ஸ்தலமாகிய யோர்தானிலே தன்னை அர்ப்பணித்து அந்த இடத்திலே அவன் வாசம் செய்து தேவனோடு ஒரு தெய்வீக இணைப்பை உண்டாக்கும் பொழுதுதான் உனக்குள்ளே ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஞானஸ்நானம் எடுத்தா அற்புதம் நடந்தா எடுக்கலாம், அப்படி நடந்தா ஏதாவது நன்மை பெற்றா எடுக்கலாம். இல்லை 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 இல்லை, ஞானஸ்நானம் ஒரு தெய்வீக பந்தம். ஸ்நானம் நாகமானுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு பரலோக உறவை ஏற்படுத்தினது. தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தினது. ஆகையால் தான் தேவ மனுஷன் சொல்றாரு, முதல்ல போய் ஸ்நானம் பண்ணு. அவனுக்கு விவரம் பத்தல, என்ன ஸ்நானம் பண்ண என்ன இருக்கு, அதுல தான் விஷயமே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் ஸ்நானம் பண்ணும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் மூழ்கும் பொழுது, ஒரு ஹல்லேலூயா, அற்புதம் வாழ்க்கை தொடர்வதற்கு முன்பதாக ஸ்நானம் பண்ணு. அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கி வாங்க. கர்த்தர் உங்களை அற்புதத்தை காணுவார், காண பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவரை அல்லாமல் தேவனுடைய அற்புதத்தை காண முடியாது. யோவான் 14:6 வாசிக்கும் பொழுது, no one comes to me, no one comes to the Father except through me. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் இயேசுவை அல்லாமல் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை. இயேசுவை அல்லாமல் பரலோக அற்புதம் வாழ்க்கையை தொட முடியாது. இயேசுவை இல்லாமல் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. அவரே அற்புதத்தின் வாசல், அவரே அற்புதத்தின் சத்தியம், அவரே அற்புதத்திற்கு காரணமாயிருக்கிறார். இயேசுவே அற்புதத்தின் தேவனாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. யோவான் 9:7 ஒரு சம்பவம் நடக்கு. ஒரு குருடன் சுகமானு கேட்கிறான். இயேசு என்ன செய்யறாரு, சேற்று உண்டாக்கி, உமிழ் நீர்னால் சேற்று உண்டாக்கி குருடனுடைய கண்ணில் வைத்து என்ன சொல்றாரு, go and wash, நீ போய் கழுவு. டிவைன் கனெக்ஷன். வாட்டர் brings a divine connection with God. நீங்கள் அற்புதங்களை சந்திப்பதற்கு தேவனோடு ஸ்நானம் பண்ணுவீர்களானால், தேவனுடைய தண்ணீரில் மூழ்குவீர்களானால், அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் அற்புதம் நிச்சயம். மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 5:12 அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகள் நல்லதல்லவா. கம்பேரிசன். நிறைய அற்புதங்கள் பெறாம தாமதமா இருக்குது. காரணமும் நல்ல கவனிங்க தேவஜனமே, never and ever compare your life with anyone in the world. உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய அற்புதத்திற்கு நீங்க தாமதத்திற்கு காரணமாயிருப்பீர்கள். எவ்வளவு தாமதம் பண்ணோம். நாகமான அற்புதத்துக்கு தாமதமாக இருந்த காரணமே உட்கார்ந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் உனக்கு செய்ய போகிற நன்மைகளுக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாததே உனக்குள்ளே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your miracle is always unique. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னுடைய அற்புதம் எப்போதுமே தலை சிறந்தது, அது வித்தியாசமானது. ஏனென்றால் கர்த்தர் உன்னை வித்தியாசமாக நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அப்படிதான் கேட்கணும். கிருபை கேட்குறீங்களா? ஒரு இடத்துல இல்லாத கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். திருமண வாழ்க்கை, கணவனை கேட்குறீங்களா, மனைவி பையனை கேட்குறீங்களா, பொண்ணு கேட்குறீங்களா? வேறு ஒருவருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதமாக எனக்கு வாழ்க்கை துணையை தாங்க ஆண்டவரே. வேற எந்த ஜாதியிலிடத்திலும் எந்த மனுஷரிடத்திலும் நீ தராத பிள்ளை பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒன்று பெற்றாலும் எப்படி பெக்கணும்? தங்கமாக பெக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
4 பெத்து நாதாரியா போறதை விட ஒன்னை பெத்து தங்கமா பெக்கணும். ஹல்லேலூயா. ஒன்றை கர்த்தரிடத்துல பெற்றாலும் அது மகிமையாய் பெற வேண்டும். கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன், அதையே 4 ஆப்ஷன், எதையாவது கொடுங்க ஆண்டவரே. கடைக்கு போனா கேட்க தெரியுது இல்ல, பழம் வாழைப்பழம் கேட்டா எந்த வாழைப்பழம் நல்ல வாய்க்குருஷியா கேட்க தெரியுதா? 4-5 வாழைப்பழம் வெரைட்டிஸ் இருக்கு, திங்கிறதுக்கு கேட்க தெரியுது, ஆனா ஜெபிக்கிறதுக்கு தான் தெரியல பாஸ்டர். ஆண்டவர் மண்டையிலே கொட்டுவார். ஆண்டவரத்துல கேட்கும் போது ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. நோ கம்பேரிசன். கர்த்தருக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? கம்பேரிசன். ஒரு சீசன் கேட்டான், இவனை பத்தி என்ன? ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டாரு. வாய மூடு. டென்ஷன் ஆயிட்டாரு. நான் வர்ற வரைக்கும் அவன் உயிரோட தான், உனக்கு என்ன? கம்பேரிசன் பிடிக்காது. சவுலுக்கு எப்போ பைத்தியம் பிடிச்சு தெரியுமா? எப்போ தன்னையும் தாவீதோட கம்பேர் பண்ணாலும். நீ ராஜாடா, நீ ராஜா, நீ உன் மகிமையை காத்து கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நாள் முழுவதும் நீ ராஜாவா இருக்கணும். அவனும் 40 வருஷம் தான் ஆண்டான், தாவீது 40 வருஷம் தான் ஆண்டான். ஆனா தாவீது செம்மையா ஜெயமா ஆண்டு முடிச்சான். ஆனா சவுலுடைய நாட்கள் சஞ்சலமோ ரமத்தோ, அவனோட முடிவு ரொம்ப கஷ்டமோ, பயந்து பயந்து எப்போ ராஜ்யபாரம் பறிபோகுமோ. ஏன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சான். குறித்து வச்சுக்கோங்களேன், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10:12 வாசிக்க, 2 கொரிந்தியர் 10:12 வாசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு. நல்லா கவனிங்க, இந்த வசனம் நிறைய விஷயங்களுக்கு நேரில் நான் சொல்லிட்டு போறேன். மேலே நீ வீட்டில் போய் கொஞ்சம் தியானிங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியம் கற்றுக் கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்துக்கு தடைய நீங்கள் மற்றவர்களோடு ஒப்பிடுகிறது தான். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஒழுங்கா 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. லூக்கா 18:9 ஆயக்காரனும் பரிசேயனும். பரிசேயன் என்ன வேலை அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்ணு, அற்புதம் வாங்கிட்டு போ. அவன் என்ன செஞ்சான்? அவனுக்காக ஜெபம் பண்ணல. யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்? பக்கத்தில் உட்காந்து அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஜெபம். ஒரு ஊழியக்காரர் இப்படி பிரசங்கம் பண்ணார். வசனம் நமக்குள்ள போறதே கிடையாது கேட்கும் போது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வசனம் சொல்லும் பொழுது இது எனக்கு இல்லை அவளுக்கு, எனக்கு இல்லை இவளுக்கு, எனக்கு இல்லை அவருக்கு, இந்த வசனம் பாஸ்டருக்கே தான், நல்லா பேசு உமக்கு தான் யா. ஆக சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது எப்படி வந்தமோ தேவ மனுஷனை நான் சொல்றேன், எப்போதெல்லாம் அவருடைய சமூகத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டு நீங்கள் அவருடைய சமூகத்தில் தாகமாய் இருந்தீர்களோ, உங்களை தாகமாய் பசியாய் திருப்பி அனுப்புவதற்கு இந்த தகப்பனுக்கு ஒருபோதும் மனதில்லை. வெறுமை போகவே மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். 13ஆம் வசனத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சா சொல்லியிருந்தா செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணுங்க. சிம்பிள், சாதாரண விஷயம் தானே, சின்ன விஷயம் தானே. சில நேரங்களில் மனுஷருடைய கண்கள்ல சீப்பா, காமனா, எளிமையாய் தோன்றுகிற ஒரு வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கிறார். sometimes cheaper in humans eyes, மனுஷனுடைய கண்களை அற்பமான ஆரம்பத்தில், அற்பமான வாழ்க்கையில, அற்பமான சூழ்நிலையில, அற்பமான இழிவா எண்ணப்படுகிற ஜனத்தின் மத்தியிலே தான் கர்த்தர் பெரிய அற்புதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க எங்க அற்பமா இருக்கீங்களோ, எங்க சொற்பமா இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், அங்க நீங்க கர்த்தருக்குள் திருப்தியாயிருங்க. பிரைஸ் தி லார்ட். வேகமாக கடந்து போறேன். ஹியூமன் ஆங்கிரி, ஃப்ரஸ்ட்ரேஷன். அவன் கோபப்பட்டான்னு வசனம் சொல்லுது. 11 வசனத்தில் கடும் கோபம் கொண்டு
ஃப்ரஸ்ட்ரேஷன். யார் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன்னா ஆண்டவர் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன். அல்லது கோபம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நம்ம கோபப்பட்டு கத்தி கூப்பாடு போட்டு எரிச்சல் பண்ணா உடனே ஆண்டவர் வந்து டபார்னு அற்புதம் செஞ்சு வரலாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்க அவருடைய வேலைக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கிறது மூலமாகத்தான் கர்த்தருடைய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க சுதந்திரிக்க முடியும். There is only one way achieving the miracles of God by submission. Hallelujah. அடுத்ததாக 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லுகிறான் தன் கையினால் அந்த இடத்தை தடவி, ஹியூமன் ஹேண்ட். நாகமான் என்ன நினைக்கிறான், தேவனுடைய கரம் இல்ல, தேவனுடைய கரத்தை எதிர்பார்க்காம மனுஷருடைய கரம். எப்போதெல்லாம் மனுஷருடைய கரத்தை நீங்க பார்க்குறீங்களோ, எப்போதெல்லாம் மனுஷருடைய தயவு உங்க வாழ்க்கையை நடத்துகிறீர்களோ, எப்பொழுதும் மனுஷருடைய தயவு உங்களுக்கு ஸ்தோத்திரம் முக்கியமானதாக இருக்கிறதோ, தேவனுடைய கரத்தை விட, தேவனுடைய வார்த்தை விட, தேவனுடைய சமூகத்தை விட, தேவனுடைய ஜபத்தை விட, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை விட மனுஷனுடைய கரங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதோ, அப்போதெல்லாம் நீங்கள் அற்புதத்தை காண முடியாது. இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தராகிய தேவனை நீங்க எப்போது உயர்த்தி துதிக்கிறீர்களோ, அப்போதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை காண்பிப்பார். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை வாயா, ஒருத்தர் பணக்காரன் கூப்பிட்டானா, ஞாயிற்றுக்கிழமை வாங்க பாஸ்டர், அன்னைக்கு தான் நான் ஃப்ரீயா இருப்பேன், உங்க சர்ச்சுக்கு நான் ஊழியத்துக்கு ஒரு பெரிய தொகை காணிக்க கொடுக்க போறேன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, பிசாசு எப்படிலாம் என்னைய சோதிக்காம பாத்தியா. நடந்த சம்பவம். ஒருத்த ஃபோன் பண்ணி இவர் சொன்னார், ஆராதனையை விட உன்னுடைய கரம், நான் ஆராதிக்கிற தேவன் தருகிற அற்புதத்தை விட உன்னுடைய கரத்தினுடைய ஃபேவர் தயவு பெரிது அல்ல. யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறீங்களோ ஆண்டோட ஒப்புரவாங்க. ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து, ஆராதனையை தவிர்த்து, யோர்தானை தவிர்த்து, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறதை விட்டுட்டு மனுஷன் தருகிற சம்பளத்துக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை போகுமானால் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற அற்புதத்தை நீங்கள் ருசி பார்க்க மாட்டீர்கள். தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. மனுஷருடைய தயவு, மனுஷருடைய தயவு கண்ணியை அறிவிக்கும். மனுஷனுடைய தயவு கரம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வராது. மனுஷனுடைய கரத்தை முன்பதாக வைக்காமல், put God's hand before you, you will see a miracle. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 5:14 அவன் சொல்லுகிறான், இப்படி தடவி இவ்விதமாய் குஷ்டத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். சுய நீதி, சுய அண்டர்ஸ்டாண்டிங், ஓன் ரைச்சியஸ்னஸ். ரோமர் 10:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருந்தார்கள். They forgot, they missed seeing the miraculous working hand of God. சுய நீதி. நம்ம நினைப்போம் இந்த வழிதான் ஆண்டுடைய வழி, கர்த்தர் இப்படி செஞ்சா அற்புதம், எனக்கு இந்த மாதிரி செஞ்சா போதும், எனக்கு இது கிடைச்சா போதும், எனக்கு இந்த வேலை கிடைச்சா போதும், இந்த பொண்ணு கிடைச்சா போதும், இந்த பையன் கிடைச்சா போதும். சுயநீதி தூக்கி போடு. கர்த்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்காதீங்க. முழுமையாய் கீழ்ப்படிந்து அவர் நடத்துகிற பாதையில் போங்க. You will see a miracle. நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. வேற எந்த ஜாதியத்திலும் செய்யப்படாத காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. வேற எந்த குடும்பத்திலும் செய்யப்படாத நன்மையை உங்க குடும்பம், உன் பிள்ளைகள் சுதந்திரிக்கதைக்கு பார்ப்பீங்க. எல்லாவற்றிற்கு மேலாக 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையின்படியே. சத்தமாய் சொல்லுங்க, வார்த்தையின்படியே, வசனத்தின்படியே, வாக்கு தத்தத்தின்படியே, வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசுவின் படியே. அல்லேலூயா. எப்போவெல்லாம் எந்த வழியை போனாலும், எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் நீங்க போங்க, பள்ளத்தாக்கு போங்க, மலைக்கு போங்க,
ஸ்தோத்திரம். வனாந்தரத்துக்கு போங்க, கடல் சமுத்திரத்தின் நடுவில் போங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனா கிறிஸ்து உங்க போட்ல இருக்காராங்கிற மட்டும் உறுதி செஞ்சுக்கோங்க. அது வனாந்தரமானாலும் அற்புதம், நான் சமுத்திரத்தின் நடுவில் அற்புதம், வானத்தில் இருந்தாலும் அற்புதம், பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அற்புதம், மலை உச்சியில் இருந்தாலும் அற்புதம். ஏனென்றால் அவர் தமது வார்த்தையினாலே அற்புதங்களை தமது ஜனத்திற்கு நடப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் வசனத்தை நம்புங்க. வசனத்துக்கு புறம்பாய் வருகிற எல்லா நன்மையும் தீங்குதான். Any goodness, any blessings match with the word of God. வசனத்தை ஒப்பிடுங்க. வசனத்துக்கு புறம்பா ஏதாவது வந்துச்சுன்னா that's not miracle. வசனத்தின் வழியை வருகிறது தான் நான் சோர்ந்திருப்பேன் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, நாகமான் யாருங்க? அவன் சீரியா தேசத்துக்காரன், புறஜாதியான், விக்கிரக ஆராதனைக்காரன். அவன் அற்புதத்தின் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் வந்தபடினாலே யோர்தானிலே வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே ஸ்நானம் பண்ணி தேவனோடு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி எப்பொழுது அவன் எழும்பினானோ, சிறு குழந்தையினுடைய தோலை போல கர்த்தர் புதிதான சரீரத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார், புதிய வாழ்க்கையை தந்தார். சீரியா தேசத்திலிருந்து பரிவாரங்களோடு இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு சிறுப்பினுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த பொழுது சரீரம் முழுவதும் குஷ்டமுள்ளவனாயிருந்தான். யோர்தானிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படிந்து எப்படி மூழ்கி எழுந்தானோ அவன் திரும்பி சீரியா போகும் பொழுது அற்புதத்தின் மனிதனாய் போனான். சீரியா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை ஒரு அற்புதமாய் பார்த்தார்கள். சீரியா தேசத்தின் படை வீரர்கள் எல்லாம் அற்புதமாய் பார்த்தார்கள். சீரியா தேசத்தின் ராஜா அவனை ஒரு அற்புதமாய் பார்த்தான். ஆகையால் தேவனுடைய ஜனமே, அற்புத ஸ்தலமாகிய யோர்தானை தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சபையில கர்த்தருடைய அற்புதத்தை நீங்க தேடி முழுமையா ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிவோம். ஆனால் நாகமானுக்கு செய்த அற்புதத்தை கர்த்தர் நமது வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். வசனத்தின்படி நாம் பார்ப்போமே. ஆனால் நாகமானுக்கு பின்பு அவருடைய சந்ததியில ஒரு குஷ்டரோகி இருந்தது இல்லை. என்னுடைய விசுவாசம் அங்க இல்லை. என்னுடைய விசுவாசம் மனைவி கூட படுக்க முடியல, பிள்ளைகள் கூட படுக்க முடியல, வீடெல்லாம் நாற்றம், குஷ்டரோகம், வீடெல்லாம் நாற்றம், ஒருவரும் சேர முடியல. ஒருவேளை இந்த நோய் பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு வருமோ? சந்தி முதலாய் சபிக்கப்பட்ட நாகமானின் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்த தேவன் இனி ஒருபோது உன் சந்ததி குஷ்டரோகத்தை காணக்கூடாதபடிக்கு யோர்தானிலே அற்புதத்தை வைத்த தேவன் இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில இனி உங்களுடைய சந்ததி ஒருபோது தொடரக்கூடாதபடி சகல சாபத்திலிருந்தும் சகல பலவீனங்களிலிருந்தும் இயலாமையிலிருந்தும் கர்த்தர் அற்புதமாய் உங்களை விடுவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் யாரும் எழுந்து நிற்போமா? ரிபாரா ஷாகாரா தினாமா நிகாரா தெரிதினாமா ரிமானா காராதி நீமே நீகோ ரோதினாமா நாதினாமா. ஆவில நிறைந்து பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின யோர்தானிலே ஆயத்தம் பண்ணின இந்த சபையிலே, இந்த கூடுகையில, இந்த ஆராதனையில நீ இந்த சபைக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவதற்கு முன்பதாகவே அற்புதத்துக்கென்று நாகமானை தெரிந்து கொண்டதை போல உன்னை தெரிந்து கொண்டு அவர் ஆயத்தம் பண்ணின இந்த அற்புதத்தை சுதந்திரிக்கும்படி இதோ நாம் யாவர் கரங்களை தட்டி ஆவில நிறைந்து அவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம். Come on everybody. ரிமான ஷக்கரா தினாமா. இஸ்ரவேலிலே ஒரு யோர்தான் உண்டு. அந்த யோர்தானிலே அற்புதம் உண்டு. அந்த அற்புதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு சீரியா தேசத்திலே ஒரு மனிதனை ஆயத்தம் பண்ணினதை போல நம்மை உலகத்தில் இருக்கும் பொழுது ரியானா ஷக்கரா தினாமா ரிமனக்கரா தினாமா உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே the Lord of Israel has chosen you for your miracle. அற்புதத்திற்கென்று உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சரீரம் அற்புதத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை அற்புதத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பிரயாசங்கள் அற்புதத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஊழியங்கள் அற்புதத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சபை full of miracles.
எல்லாம் ஆவில் இருந்து விசுவாசத்தோடு ரிபா ஷகராதி நாமா நாதிகோரோ ரிமா நகராதி நாமா ரிபா நதிரதி நாமா கர்த்தர் அற்புதத்தின் ஸ்தலத்தில் கொண்டு வந்திருக்கிறார். God has brought us to a place of miracles. You have come, you have reached a point of miracle. கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை நடப்பிக்கிற அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இப்பொழுதோ தேவனுடைய மனுஷனாகிய அவருடைய வார்த்தையின்படியே நாகமானுக்கு அற்புதத்தை செய்தது போல இதோ உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய பிள்ளைகள் மத்தியில், உன்னுடைய வாசஸ்தலத்தில், உன்னுடைய எல்லைகளில், உன்னுடைய சபையில், உன்னுடைய ஊழியத்தில் அற்புத மழை, அற்புத மலை, அற்புத மலை, அற்புத மலை, அற்புத மலை, அற்புத மலை, அற்புத மலை. கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யாமல் நான் உமது பாதத்தை விட்டு விடுவதில்லை, உம்முடைய சமூகத்தை விட்டு போவதில்லை. On my way back to my home, எனது வீட்டிற்கு திரும்பி போவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அற்புதம். நீர் அதிசயமானவர், நீ பெரிய தேவன், நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், நீ பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறவர். உமது நாமம் வல்லமை உள்ளது, உமது வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். பரபர கதரதி நமன ரிபன கதரமன ரமன கதன ரமன உரபர கரதரதரதரதரே. ஓ ஜெபம் பண்றீங்களா? ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா? ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் உண்மையாய் உண்மையாய் அவரை நோக்கி. ஓ ஜீசஸ் பரத்திருக்குதிரு அற்புதங்களை செய்கிற வல்லமையினார், கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமையினார். யோர்தானிலே ஒரு வல்லமை புறப்பட்டதை போல உன் குடும்பத்தில் அற்புதத்தின் வல்லமையை கட்டவிழ்க்கிறார். பரலோக வல்லமை கட்டவிழ்க்கிறார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி. பாடுங்க எல்லாரும். வல்லமை உண்டு. Yes. Thank you Lord. Thank you Holy Spirit. அற்புத வல்லமை. நீங்க பாடும் பொழுது எல்லாரும் வாய்களை திறந்து வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. நீமானக்காரிலே நீ மோரிக்காரக்கரகாதரிகே ஆட்டுக்கோட்டை என்ற ரத்தத்தினார் பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நாமாதே ஆவியின் வல்லமை, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை. ஆமென் ஆமென் பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடு பொழிந்திடு வல்லமை. Yes, 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 yes. Amen, 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 amen. Mara gara dina mane koro dina diri mane koro do mane koro dineno. அற்புதத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அதிசயம் செய்கிற தேவன் நீரே, அற்புதங்கள் செய்கிற தேவன் நீரே, அற்புதமான பாதையை காண்பிக்கிற தேவன் நீரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர் நீரே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை வல்லமை உண்டு உண்டு, விடுதலை
விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை அற்புத சுகம் அற்புத சுகம் அற்புத சுகம் அற்புத விடுதலை அற்புத விடுதலை ரியானாமா ஷக்கரா தினாமா ரிகரதோ ஓ ஓ ஓ ஓ வல்லமை உண்டு உண்டு கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தர் நமக்கு ஆயத்தமான சகல அற்புதங்களுக்காக அற்புதமான பாதைகளுக்காக அற்புதமான வார்த்தைகளுக்காக அற்புதமான சுகத்திற்காக அற்புதமான புதிய பாதைக்காக a new door in the mighty name of Jesus. By the authority that heaven has given out to me, I declare a miraculous door open unto my people. Yes, 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 yes. Amen. அற்புதத்தின் வாசல், அற்புதத்தின் வாசல் அநேக நாளாய் காத்திருக்கிற இதோ அற்புதத்தின் வாசலை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். யோர்தானிலே ஸ்நானம் பண்ண பொழுது எப்படி நாகமானி குஷ்டத்திலே கர்த்தர் அற்புதம் செய்தாரோ, இந்த தேவ பிரசன்னத்திலே ஸ்நானம் பண்ணுகிற உனது வாழ்க்கையை ஒரு அற்புத வாசலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். Receive it by faith. Receive it. Receive it. Receive it. Receive it. Receive it. I receive it. நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. நான் பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். தேவன் எனக்கென்று ஆயத்தமான சகல அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென் 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 ஆமென். ஓ ஓ ஓ ஓ Hallelujah, Hallelujah, Hallelujah. இந்த வாரத்தை கர்த்தர் அற்புத வாரமாய் உங்களுக்கு மாற்றி தர போகிறார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அற்புத வாரமாய் மாற்ற போகிறார். வார்த்தையின்படியே வசனத்தின்படியே விசுவாசத்தோடு கரத்தில் பிடித்து கொண்டு நீங்க போகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கிறவராய் அதிசயங்களை செய்கிறவராய் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படியும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான தேவனுடைய பிரசன்னத்தின்படியும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின்படியும் உமது பிள்ளைகள் கால் மிதிக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ் எஸ் ஹீலிங் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். சரீர பலவீனத்தில் அற்புதம், சூழ்நிலைகளில் அற்புதம், குடும்ப உறவுகளில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவுகளில் ஒரு அற்புதம், பொருளாதாரத்தில் அற்புதம். நீ செய்து கொண்டிருக்கிற அற்புதமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்தை விட்டு கடந்து வெளியே போகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் கர்த்தர் அற்புத மலையெல்லாம் நிரப்ப முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிருள்ள சாட்சியை எழுப்பித்தாருங்க. உது நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை போல பெரிய தேவன் யார் என்று நாங்கள் சாட்சியில் சொல்லத்தக்கதாக உடைய அற்புதத்தின் வல்லமைக்கு மத்திய வெளிப்படும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நாளில் இருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினைக்கவும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.